உங்களுக்கு ரெண்டு கால் இல்லை, அவங்களால அந்த கம்யூட்டே பண்ண முடியல. அந்த அக்காவை தூக்கி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, டிரைவர் ட்ரை பண்ணுறாரு, அவரால் தூக்கி வைக்க முடியல, நானும் அப்போ இல்லை. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு ரெண்டு கால் இல்லை, ரெண்டு கை இல்லை, ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போவாங்க? ஜஸ்ட் நம்ம ஒரு ரேம்ப் கட்டி கொடுத்துட்டு அது ஆக்சசிபிள்னு சொல்ல முடியாது, அது இன்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது. ப்ரெக்னென்ட் மதரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த கோவிட் டைமில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் காரில். உங்களுக்கு ரொம்ப லேபர் பெயின் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் மதர் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நினச்சிருந்தில்ல, அந்த நர்ஸ் என்ன உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. நானும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் பார்த்தா அந்த அக்கா ரெண்டு கால் இப்படி விரிச்சு வச்சுட்டு பாப்பா வரும். இது பாசிட்டிவாக மட்டும் போகாது. இப்போ சப்போஸ் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துடுறோம், அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் நடந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு திட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களால தான் இந்த பிரச்சனை, ரெண்டு கால் இல்லை, அவங்களால அந்த கம்யூட்டே பண்ண முடியல. அந்த அக்காவை தூக்கி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, டிரைவர் ட்ரை பண்ணுறாரு, அவரால் தூக்கி வைக்க முடியல, நானும் அப்போ இல்லை. ஸோ நிறைய பேர் ஸ்கேன் எடுக்க முடியாத நிலமையில ஸ்கேனே எடுக்காமையும் இருக்கிறாங்க. அதனால வந்து பேபி வயிற்றில் இருக்கிற குழந்தை எந்த நிலமையில இருக்குது, எப்படி இருக்குன்ற அந்த புரிதலே இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. போக்குவரத்து வசதி சுத்தமாக கிடையாது. யாராச்சும் கூட்டு பண்ணாலும் கஷ்டம். இன்னொன்று வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற கூலி சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு காமனாக சாப்பிட்ற மாதிரி தான். மாசமாக இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. ஸோ இங்கே அடிப்படையாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஆஸ் எ சொல்யூஷன் ப்ரொவைடராக அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்கீமாக ஒரு சஸ்டெயினபிளான சொல்யூஷனாக எனக்கு யோசிக்க தெரில. அப்போ இம்மிடியட் சொல்யூஷனாக Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அவள் கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எவ்வளோ உயரம் போனாலும் திரும்பி வந்து அமர முடியாத ஒரு சிம்மாசனம் அப்படின்னா தாயின் கருவறை தான். அந்த மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, பொதுவாக ஒரு பெண் வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்போம்? அவங்களுடைய வயர் நிச்சயமாக வந்து உப்பி இருக்கும். இன்னொன்று, அவங்க கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க, அதானே? ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை கொஞ்சம் மாறுபட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கை இல்லாமல், ரெண்டு கால் இல்லாமல், அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? இப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகணும், அவங்க வாழ்க்கையிலையும் பல உதவிகளை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை ஒரு 10 வருஷம் முன்னாடி விளையாட்டா ஒரு 17 year old பையன் ஏன் வெளியில போறப்பா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்கக்கூடாது, ஏன்னா நான் அந்த மாதிரியான காரியத்துக்கு போறேன் அப்படின்றதுக்காகவே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 10 வருஷத்துல அவர் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான உதவிகள்லாம் இந்த மாதிரியான பெண்களுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு பதிவை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லியோ ஆகாஷ் ராஜ். பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓவுடைய ஃபர்ஸ்ட் வாலண்டியர் அண்ட் ஃபவுண்டர். எங்களோட ஆர்கனைசேஷன் முழுக்க கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் சர்வீசஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்கீம் வைஸாகவும் சரி கவர்மெண்ட் கூட சேர்ந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்கனைசேஷன் 2017 ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸால் அப்படியே சும்மா சேர்ந்து காலேஜில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். எல்லா ஆர்கனைசேஷன் மாதிரியும் ஸ்டார்டிங்கில் ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம், அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் இருக்க மக்களுக்கு சாப்பாடு போடுறது, டான்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாக ஒரு ஈவெண்ட் ரன்னிங் ஆர்கனைசேஷனாக தான் நம்ம இருந்தோம். 2018 கரெக்டாக பிளஸ்ஸின்னு ஒரு பாப்பா, அந்த குழந்தை ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்லி ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிசீஸால் இறந்து போகிறாங்க, ஒரு கேன்சரால். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு 3rd ட்ரிமெஸ்டரில் பண்ண வேண்டிய ஸ்கேனை சரியாக பண்ணாமல் அந்த பாப்பா வந்து எல்லாம் வயிற்றுலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் பட் நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு 13 வருஷத்தில் அந்த குழந்தை உலகத்துக்கு வந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த குழந்தைய பற்றி நம்ம நேருக்கு நேர் பார்க்குறோம், அவங்கள கேள்விப்படுறோம், ஒரு 1.5 வருஷம் அவங்களோட கூட ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலாக நாங்கள் பார்த்தது, ப்ரெக்னென்ட் டைம் அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கேர் அந்த மதருக்கு தரலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த 2 இனிஷியேட்டிவை வச்சு ஒரு பாஸ்ட் 7.5 8 இயர்ஸாக
தொடர்ந்து ப்ரெக்னென்சியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸில் என்னென்ன நம்ம இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ண முடியுன்ற ஒரு கொஷினுக்கான ஆன்சராக தான் நாங்கள் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் முழுக்க முழுக்க சிசு மரணிப்பில்லா தேசம், இன்ஃபேன்ட் டெத் ஃப்ரீ நேஷன் அப்படின்ற ஒரு மிஷனுக்கு பேஸாக இருந்தது பிளெஸி அப்படின்ற பாப்பாவுடைய மரணம். ஸோ இதுதான் எங்களுடைய மோட்டோ, இதுதான் எங்களுடைய விஷயம். ஸோ தான் 2017 நாங்கள் ஆரம்பிக்கும் போது இது வந்து வெறும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். லைக் குவைட் நேச்சுரலி எங்களுக்கு வந்து வெளியில் போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது வெளியில் சுற்றுறதுக்கு காரணம் வேணும். அந்த காரணம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ரன் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆத்மார்த்தமான மிஷன்லாம் அந்த ஸ்டேஜஸில் நம்மளுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வெளியில் போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச காசு கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னா குழந்தைக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரோம் அப்படின்ற ஒரு எஸ்கேப்பிசமான ஒரு காரணத்தை வீட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஆர்கனைசேஷன். பட் வென் வி ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள், ரியலாக நம்ம டவுன் ட்ராடன்னு சொல்ல முடியாது, பட் நம்மளோட இமோஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் கீழே இருக்கிற பீப்புள் கூட நம்ம பழக தான் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஏதோ விதத்தில் நம்மளும் அதுக்கு காரணம் போல், நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கிறதே அவங்க அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் போலன்னு எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஆஸ்பெக்டாக அது தோணுச்சு. ஸோ அப்போது இன்னும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை, அவங்களுடைய இமோஷன்ஸை கரெக்டாக சென்சிட்டிவாக பர்சீவ் பண்ண அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடராக நாங்கள் கொஞ்சம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். ஸோ சொல்யூஷன் ப்ரொவைடராக ஒன்ஸ் வி ஸ்டார்டட் திங்கிங், ஆர்கனைசேஷன் ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் கையில் எடுத்தது ஃபுட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது தான். ரோட்டில் இருக்க மக்களுக்கு இலவசமாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. அது ஏன் நடந்துச்சுன்னா, ஒரு தீபாவளி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் போய் ஒரு ரோட்டில் இருக்க அம்மாவுக்கு ஃபுட்டு தரலான்னு ஃபுட் இல்லை, புதுசாக கிளாத்து தரலான்னு போகிறோம். ஒரு புது கிளாத் தரலான்னு போகிறோம். அப்போ அவங்க தூக்கி எங்கள் மூஞ்சி மேலே விசிலடிச்சிட்டாங்க. அப்போ ஐ வாஸ் ஹார்ட்லி 18 or something. எனக்கு செம கோவம் வந்துருச்சு. நீங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க, ஏன் மூஞ்சில் தூக்கி விசிலடிக்கிறீங்க அப்படின்லாம் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்து திருப்பி அவங்ககிட்ட போயிட்டு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நாங்கள் உங்களுக்காக தானே வந்து பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழியில் நீ புதுசாக ட்ரெஸ் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய மொத்த டைனமிக்ஸே மாற்றுச்சு. ஸோ இங்கே அடிப்படையாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஆஸ் அ சொல்யூஷன் ப்ரொவைடராக அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்கீமாக ஒரு சஸ்டெயினபிளான சொல்யூஷனாக எனக்கு யோசிக்க தெரில. அப்போ இம்மிடியட் சொல்யூஷனாக எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மா கிட்டமா டெய்லி ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கட்டுங்க டிஃபன் பாக்ஸ்லன்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸை வாங்கி கொடுத்து எங்கள் அம்மா கிட்ட சாப்பாடு கட்டி வாங்கினேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன், ஒவ்வொருத்தராக பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஒரு 13 பேருக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அது ஒரு மொமெண்ட்டாக கண்டினியூ ஆகி நாங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஒரு 230 பேருக்கு எங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூஸாக நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படி எங்களுக்கு அப்பப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் வர ப்ராப்ளம்ஸ் அதை சால்வ் பண்ண நாங்கள் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் எங்களோட ப்ராஜெக்ட்ஸாக மாறி இருக்கு. அதாவது எங்களுடைய ஒரு சோஷியல் காலிங்காக மாறி இருக்கு. அப்படி நாங்கள் பார்த்த குழந்தை தான் பிளெஸி. அது 1 இயர் கழிச்சு ப்ரெக்னென்சின்றதை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பிளெஸியினுடைய கண்டிஷனும் பிளெஸியுடைய மரணம் தான். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஆர்கனைசேஷன் ப்ரெக்னென்சியில் இருக்கிற ஒரு செக்டாராக எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதில் மேஜராக நாங்கள் ப்ரொவைட் பண்ண சப்போர்ட்ஸ் எங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு ரீசன், இந்த கோவிட் சீசனில் நாங்கள் ஒரு 8500 ப்ரெக்னென்ட் மதருக்கு மேலே ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக கோவிட் பீரியடில் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது யாருக்கு பண்ணுறதுனா, மலைவாழ் மக்கள், எஸ்டி, ஒரு 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்கிற வில்லேஜஸ், ட்ரைபல் ஹேம்லெட்ஸ், இங்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருந்தோம் ஆட்டோ, கார் ஃபெசிலிட்டிஸோட. அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைமில் தான் நாங்கள் ரொம்ப தெரிய ஆரம்பித்தோம். ஒரு 8500 ப்ளஸ் ப்ரெக்னென்ட் மதர் அவங்களுடைய ரெகுலர் செக்கப்ஸ்க்கும் சம்டைம்ஸ் அவங்களோட டெலிவரி ரீசன்ஸ்க்காகவும் நாங்கள் இலவசமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட், கவர்மெண்ட் நிறைய நியூட்ரிஷனல் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க ப்ரெக்னென்ட் மதருக்காக. அதுவும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலான நிறைய நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஒரு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 32,000 ப்ரெக்னென்ட் மதருக்கு மேலே நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் நியூட்ரிஷனல் சப்போர்ட் இது எல்லாத்த விட ரொம்ப மேஜராக நாங்கள் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்த சப்போர்ட்னா ஒரு ஸ்கேன் சப்போர்ட் தான். ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போ மானிட்டரிங்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய க்ரைட்டீரியாவில் வர டிஃப்ரெண்ட் லேபிள் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள், நம்மளோட ஆர்கனைசேஷனோட ஒரு ஒன் ஆஃப் தி கீ இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கான ஆலோசனை மையம். இந்தியாவிலேயே நம்மக்கிட்ட தான்
ஃபஸ்ட்டு கலெக்டர் திருவள்ளூர் கலெக்டர் சார் தான் இனாகிரேட் பண்ணார். திருவள்ளூரில் அது லொக்கேட்டடாக இருக்குது. அங்கே கவுன்சிலிங் நடக்கும். சைக்காலஜிஸ்ட் வருவாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க, கைனகாலஜிஸ்ட் வருவாங்க. ஸோ மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கேரை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக பார்க்குற ஒரே விஷயம் ஃப்ரீ ஸ்கேன் சென்டர். இது மாதிரி மலைவாழ் மக்களாக இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 50 கிலோமீட்டர் இல்லை 40 கிலோமீட்டர் பயணப்பட்டு போய் அவங்களோட ஒரு ஸ்கேன் எடுத்து திருப்பி அவங்க வீட்டுக்கு வரணும். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் செலவு பண்ணணும், 5 ஸ்கேன் எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னென்ட் மதர் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு ஃப்ரீ ஸ்கேன் சென்டர் போடணும் அப்படின்றத எங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட். அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதத்தில் அது முடிச்சிருவோம்னு நினைக்கிறோம். நாங்கள் இவ்வளோ தூரம் போகிறதே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். இந்த வசதி வந்து எங்களுக்கு கிட்ட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து ரொம்ப தூரம் போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு எங்களால் வர முடியல. மொத்தம் 5 ஸ்கேன் இருக்குது. ஒரு ஸ்கேன் 2500 ரூபாய்னா அடுத்த ஸ்கேன் நாங்கள் எடுக்க போகிறோன்னா 3000 ரூபாய் ஆகும். ஒவ்வொரு ஸ்கேனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அதிகமாக இருக்கும். இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது கொடுத்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஆனால் இல்லாதவங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கேன் எடுக்க முடியாத நிலமையில ஸ்கேனே எடுக்காமையும் இருக்கிறாங்க. அதனால வந்து பேபி வயிற்றில் இருக்கிற குழந்தை எந்த நிலமையில இருக்குது எப்படி இருக்குன்ற அந்த புரிதலே இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர், செங்கல்பேட்டு, காஞ்சிபுரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஹரியானாவில் நான் அங்கே ஒரு 1.5 years இருந்தோம். ஸோ அங்கேயும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது முழுக்க திருவள்ளூர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரை சுற்றி இருக்கிற மலைவாழ் கிராமங்கள் மெய்யூர், ஊத்துக்கோட்டை, வெம்பேடு, அதுக்கப்புறம் தேவந்தவாக்கம், போந்தவாக்கம் அப்படின்னு சொல்கிற பூண்டி, இது மாதிரி இருக்கிற தாலுக்கா, பஞ்சாயத், இது எல்லாத்துக்கூடையுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3500 ப்ரெக்னென்ட் மதருக்கு மேலே இந்த ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்தில் நேரடியாக சந்தித்து அவங்களுடைய குறை நிறைகளை முடிஞ்ச அளவுக்கு தீர்த்திருப்போம். இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆர்கனைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு மல்டிபிள் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேர் ரைட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி, அதாவது முடியாத இல்லை மலை வாழ் மக்களாக இருக்கிற இல்லை அதிக டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ப்ரெக்னென்ட் மதருக்கு இலவசமாக ஆட்டோ வசதிகள் கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம பேரில் ஒரு ஆட்டோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இன்னும் 2 ஆட்டோ, மொத்தம் 3 ஆட்டோ முழுக்க திருவள்ளூரை சுற்றி இருக்கிற மலைவாழ் கிராமங்களில் மட்டும் இந்த 3 ஆட்டோவை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஃபார் தேர் டிரான்ஸ்போர்ட்டேஷனல் ரீசன்ஸ். ஸோ அது ஒன்று. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கோவிட் டைமில் மட்டும் 8500 ப்ரெக்னென்ட் மதர், அது இல்லாமல் ஒரு 1500லேருந்து 1800 ப்ரெக்னென்ட் மதரை இந்த ஒரு 2 வருஷத்தில் ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ரெண்டாவது நம்மளுக்கு இருக்க இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மதர்ஹுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி, அதாவது தேவைப்படுகிற ஊட்டச்சத்து ரொம்ப குறைஞ்சி இருக்கிற இல்லை வருமானமே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிற நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸை நாங்கள் இதே பிளேசஸில் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் நியூட்ரிஷனல் சப்போர்ட்டை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7500 ப்ரெக்னென்ட் மதருக்கு மேலே இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்போம். நான் சொல்ல ஒரு 7 வருஷ காலகட்டத்தில். ஸோ அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் மல்டிபிள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். ஏர்லி ப்ரெக்னென்சி, ஸ்கூல் படிக்கும் போதே ப்ரெக்னென்ட் ஆகுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரூரல் ஏரியாஸில் ரொம்ப காமனான விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே எஜுகேட்டிவாக கொண்டு போய் சேர்க்குறோம் வித் டாக்டர்ஸ், வித் கைனகாலஜிஸ்ட், வித் கவர்மெண்ட் செக்டருடைய சப்போர்ட்டோட. இப்போ இருக்க ஒரு 45,000 ஆடியன்ஸ்க்கு மேலே போய் பார்த்து பேசி காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ரெக்னென்சியில் என்ன டூஸ் என்ன டோன்ஸ் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு செஷன்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களுடைய மேஜரான இனிஷியேட்டிவ்ஸ். இது இல்லாமல் எங்களுடைய ரொம்ப 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 ப்ரைமரியான இனிஷியேட்டிவாக நாங்கள் பார்க்குறது மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கும் சமமான ஆக்சசிபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி ப்ரொவைட் பண்ணுறது தான் எங்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 கால் இல்லை 2 கை இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போவாங்க? ஜஸ்ட் நம்ம ஒரு ரேம்ப் கட்டி கொடுத்துட்டு அது ஆக்சசிபிள்னு சொல்ல முடியாது, அது இன்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் த வே யூ டாக் டு தெம், அவங்கள நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு நீங்கள் தரப்போகிற ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் க்யூவில் வெயிட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் ஹியர் யூ நீட் மானிட்டரிங். இங்கே அவங்கள ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணணும், ஸ்க்ரீன் பண்ணணும். மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள்ன்றவங்கள ஸ்க்ரீன் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் அவங்கள ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு ஒரு ப்ராடர் ஸ்பெக்ட்ரமில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள்னு
ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுறதான சைக்காலஜிக்கல், ஃபிசியோதெரப்பி, அப்புறம் கைனகாலஜி, அது மாதிரி கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிசஸை அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் ஸ்கேன் சப்போர்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35% ஆஃப் தி இன்கம் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் ஒரு 60-70,000 ரூபாய் தான் அவங்களுடைய ஆண்டு வருமானமாகவே இருக்க நிறைய குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது. அதில் 12,000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாவும் அவங்க ஸ்கேனுக்குன்னே செலவு பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா. ஏன்னா 5 ஸ்கேன் எடுக்கணும், ஒரு ஸ்கேன் குறைஞ்சபட்சம் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் ஆகிடுதுங்க. 1,500 ரூபாய்க்கும் இருக்குது. பட் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட காஸ்ட் அதை விட டபுளாக இருக்கும். ஏன்னா 47 கிலோமீட்டர் அவங்க போயிட்டு வரணும். ஒரு ஆட்டோவில் போனாங்கன்னா அவங்களோட செலவு 850 ரூபாயிலேருந்து 1,110 ரூபா வரைக்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை ஷார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மானிட்டரியாக சிலவங்களுக்கு 50% ஸ்கேன் சப்போர்ட், சிலவங்க 100% ஸ்கேன் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்மளுடைய சொந்த இந்தியாவின் முதல் முறையாக ஃப்ரீ ஸ்கேன் சென்டர் எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைபல் ப்ரெக்னென்ட் மதருக்கு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை எடுத்து we are successfully going to complete and launch it. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆக போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆர் ஒர்க்ஸ். எந்த இனிஷியேட்டிவும் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டயர்ட் ஆகிடும். அது கண்டினியூஸாக டெய்லி ஒரு வேலை பண்ணுறது மாதிரி தான். இப்போ எனக்கு இது ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல். ஐம் இன்டு பிஸ்னஸ் ஆஃப் இம்பாக்டிங் லைஃப். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தனியாக வந்து ஒரு ஸ்கூல் க்ரோத் கன்சல்டன்சி வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் விச் பிரிங்ஸ் மீ பேக் டு பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் ஆர் விச் பிரிங்ஸ் மீ பேக் டு த ஒர்க் தட் ஐ டூ இஸ் ஒரு 2 இன்சிடென்ட்ஸஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இந்த திருவண்ணாமலையில் வந்து ஜவாது மலையில் ஒரு ப்ரெக்னென்ட் மதரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த கோவிட் டைமில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் காரில். ஸோ எங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்துச்சு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நானே எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப லேபர் பெயின் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு ரொம்ப க்ளோஸ்டான செட்டப் அந்த பிஹெச்சி. ஸோ அங்கே இருக்கிற நர்சஸ் அவங்களே தான் டெலிவரி பார்க்குறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் மதர் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நினச்சிருந்தில்ல, அந்த நர்ஸ் என்னை உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. நானும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் பார்த்தா அந்த அக்கா 2 கால் இப்படி விரிச்சு வச்சுட்டு பாப்பா வருது. நான் பயந்து போய் வெளில ஓடி வந்துட்டேன். ஐ வாஸ் ஹார்ட்லி 20 or 21 at that time. சரி, மறுபடியும் ஒரு வாட்டி உள்ளே போனால் அந்த அக்கா ஓன்னு கத்துறாங்க, பாப்பா வருது, குழந்தை பிறகுது. அந்த படத்தில் பார்ப்போம் இல்லையா ஒரு சீன், அதே மாதிரி ஒரு சீன் என் கண் முன்னாடி நடக்குது. அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு பாயிண்டில் எனக்கு கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, இதுதான் லைஃபோட ப்ராசஸ், இப்படி தான் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருதுன்னு சொன்னோடனையும் அந்த ஒரு மதர்ஹுட் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ஒரு 10 times ரொம்ப அதிகமாக க்ரோ ஆன ஒரு மொமெண்ட் அது. ஸோ அதுலேருந்து ஓகே, நம்ம லைஃப்பை தான் கிஃப்ட் பண்ணுறோம் இந்த ஆர்கனைசேஷன் மூலியமானு எப்போ எனக்கு தோணுச்சோ அப்போத்துலேருந்து ஐ ஆல்வேஸ் கீப் தட் இன் மை மைண்ட். ஓகே, நம்ம எடுக்கிற ஒரு ரிஸ்க்கு ஒரு உயிரை கண்டிப்பாக அந்த உலகத்தில் சேஃபாக கொடுக்கும் அப்படின்னா நம்ம அதை தைரியமாக எடுக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய மோட்டிவேஷன். ரெண்டாவது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, கோவிட் டைமில் நிறைய குழந்தைக்கு என் பேர் வச்சாங்க. நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண நிறைய குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் எனக்கு தெரிஞ்ச கால் பண்ணி, சார் நாங்கள் ஹிந்து தான், ஆனால் நாங்கள் லியோன்னு பேர் வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னாங்க. நான் இல்லை நீங்கள் ஆகாஷ்னு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சுக்கோங்க, எனக்கு என் பேர் தான் அதுவும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஆகாஷ், லியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் டைமில் பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு என் பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்ட் மதரெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் 2:30 அப்போ எனக்கு கால் வருது. 2:30 மணிக்கு நான் வீட்டில் இருக்கேன். அம்மா வந்துட்டு இப்போ தான் வந்து படுத்த, இதுக்கு உனக்கு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, கோவிட்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீ போயிட்டு கிட்ட போகிற மேலேன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவான அம்மா அப்பா. இப்போ ஒய்ஃபாக இருக்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. என்ன வேணா அந்த கால் சரி நான் போய் எடுத்துடலாம் சொல்லிட்டு 2:30 மணிக்கு அந்த குழந்தைய அவங்க ப்ரெக்னென்ட் மதரை கூட்டிகிட்டு போகிறோம். என்னோட கார்லேயே அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைய சேர்த்த உடனேயும் லைக் ப்ரெக்னென்ட் மதரை சேர்த்த உடனே குழந்தை இறந்துருச்சு, மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. நோ மேட்ரு, வித்தின் 1.5 hours பாப்பா இறந்துட்டாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் கேள்வி போட்டு நான் நினச்சிட்டேன், அச்சோ இல்லை நம்மளுக்கு வேண்டாம் இது, எனக்கு ஒரே பயம் வந்துட்டு, இல்லைம்மா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பேன். கரெக்டாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ ஈவன் ஹாவ் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த பேபிஸ் கசின் டாக்கிங் டு மீ. 1 year முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு கோவிட் டைம். அப்போது கரெக்டாக 1 year கழிச்சு அவங்க எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. பாப்பா பிறந்திருக்கு 2 வருஷம் கழிச்சு, ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அண்ட் தே ஸ்டில் ரிமெம்பர் மீ. ஸோ அன்றைக்கி போய் நம்ம உங்களை விடாமல் இருந்தால் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்சஸ் ஆர் தேர் விச் ஜென்யூன்லி மேக்ஸ் us to come back to this life gifting process. ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப சால்டாக கற்றுக்கிட்டு நாங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்
நாங்கள் ஒரு வாட்டி ஒரு ப்ரெக்னென்ட் மதர்கிட்டேருந்து கால் வந்துச்சு, இது மாதிரி வந்து சார் 9th month செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் கேட்டோம், சரிக்கா நீங்கள் எப்படி உங்களை ஆட்டோவில் அனுப்பட்டுமா கார் அனுப்புமா, நீங்கள் எதில் வச்சா அனுப்புங்கன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம்னா, எங்கள் கிட்ட இப்போ வீட்டில் வந்து பெரிய கார் ஸ்கார்பியோ இருந்துச்சு, அனுப்பிச்சி விட்டுட்டேன். பார்த்தா அந்த அக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ அவங்களுக்கு 2 கால் இல்லை, அவங்களால அந்த கம்யூட்டே பண்ண முடியல. அந்த அக்காவை தூக்கி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, டிரைவர் ட்ரை பண்ணுறாரு, அவராலும் தூக்கி வைக்க முடியல, நானும் அப்போ இல்லை. ஸோ ப்ரெக்னென்சின்னு வந்த உடனே நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல அப்படின்னு ஹிட் ஆகும்போது தான் அடுத்து நான் எப்பவுமே கேட்குற கேள்வி, அக்கா எல்லாம் ஃபைன் இல்லையா, நீங்கள் உங்களால் ஏறிட முடியுமா, நீங்களே நடந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்போம். ஸோ இந்த இன்க்ளூசிவிட்டி அப்படின்றது தான் நான் ரொம்ப காஷியஸாக இந்த மொத்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு 5.5.5 இயர்ஸாக ரொம்ப 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 காஷியஸாக இன்க்ளூசிவிட்டியை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களாம் எங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ரூட்டு சொல்ல தெரியாது, ரொம்ப கோவமாக பேசுவாங்க. அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா இவங்க நம்ம போய் எடுக்கிறோம், பட் ஆனால் இவங்க வந்து இங்கே வந்துரு இங்கே போ அப்படின்னு ஒரு மாதிரி ஒருமையில் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்க அதுலேயே எங்கே ரூட்டுன்னு கூட உங்களுக்கு சொல்ல தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்க்ளூசிவ் approach towards pregnancy is the one thing that we learned in this 4.5 years of journey. வெம்பேடு கிராமத்தில் வசிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ்லேருந்து ஆட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பூண்டி போயிட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு சத்தான உணவாக பால் முட்டையை தந்துன்னு வராங்க. இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் செஞ்சாலுமே யூ வில் ஹேவ் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதில் நோ டவுட். எல்லாருமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தாண்டி தான் வருவாங்க. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி லக்கி தட் எனக்கு என் ஃபேமிலி சைடில் இருந்தோ இப்போது இருக்கிற எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி, என்னோட ஒய்ஃபு, இப்போது ஒய்ஃபோட அம்மா அப்பா தங்கச்சி, இவங்க யாருமே என்னை வந்து நான் பண்ணுற ஒர்க்ஸ்க்கு நெகட்டிவாவோ இல்லை இது ஏன் பண்ணுறன்ற கொஷின் இன்றைக்கி வரைக்கும் யாரும் என்னை ரைஸ் பண்ணதில்லை. அவுட் ஆஃப் கன்சர்ன் உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர நோபடி ஹேஸ் கொஷின். பட் பப்ளிக் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் எப்படி வந்து கிரேவியார்டுக்கு போகிறது ஒரு பெரிய டேபுவோ, அதே மாதிரி தான் ஒரு மென் வந்து ப்ரெக்னென்சி எடுத்து ரன் பண்ணுறது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து லாட் ஆஃப் ரீசன்ஸ், இப்போ வந்து நாங்கள் லேபர் வார்டுக்குள்ளே நாங்கள் சொல்லும்போது எங்கள் வாலண்டியர் சொல்கிறோம், லேபர் வார்டுக்குள்ளே போகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ப்ளீட் ஆகும். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் வந்து எங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னென்ட் மதர் அப்ரோச் பண்ணுறதுக்கே ரொம்ப தயக்கப்பட்ட பீரியட்லாம் இருக்குது. தட்ஸ் சம்திங் இட் இஸ் சோஷியல் ஸ்டிக்மா தட் தே கேரி. பட் அதுக்கு மேலே என்னென்னா, இது பாசிட்டிவாக மட்டும் போகாது. இப்போ சப்போஸ் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துடுறோம், அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் நடந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு திட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களால தான் இந்த பிரச்சனை, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, என்னமோ லைக் நம்ம இன்டென்ஷனலாக அந்த விஷயத்த பண்ண மாதிரி. பீயிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற டிரைவர்ஸோ இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸால் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற முடியும். பட் வி ஆர் ஜஸ்ட் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் என்ஜிஓ. எங்களுக்கு நிறைய இது மாதிரியான ப்ரெஷர்ஸ் வந்திருக்கு நிறைய டைம். ஃபேமிலி செக்டார்லேருந்துலாம் வந்து உங்களால் தான் எங்கள் பாப்பாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஒன்று. பொலிட்டிக்கலாக வி ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் பிகாஸ் வி ப்ரொவைட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், which is a very huge market of finance with respect to pregnancy. Politically and as usual we have faced a lot of issues from multiple sector. அதுக்குன்னு சொல்லிட்டு everybody were against us நான் சொல்ல முடியாது. But we have got couple of threat calls. இப்போ ஃப்ரீ ஸ்கேன் சென்டர்லாம் சொல்லும்போது we handle lot of calls saying like இது ஏன் பண்ணுறீங்க, இந்த இனிஷியேட்டிவ் சரியாக வராது. We get lot of pressures from their end as well. ப்ரைவேட் செக்டர் வந்து நிறைய இஷ்யூஸ் நம்மளுக்கு வரும். ப்ரைவேட் ஸ்கேன் சென்டர்ஸ் நம்மளுக்கு நிறைய கால் பண்ணி they were like no, we'll see how this happens அப்படின்னா நிறைய த்ரெட் கால்ஸ் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் வெரி காமன் when you are trying to do something good. We have faced lot of things like this. நம்ம ஆர்கனைசேஷன் முழுக்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், க்ரௌட் ஃபண்டிங், அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிற நல்ல மனசு இருக்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி ரன் ஆன ஒரு ஆர்கனைசேஷன். லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நம்மளுக்கு எந்த ஒரு கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆரை நம்ம போய் அப்ரோச் பண்ணதில்லை, சிஎஸ்ஆருக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்ததில்லை, இல்லை ஒரு பெரிய ஃபண்டர்ஸ் யாருமே இருந்ததில்லை. நம்ம முழுக்க ஒரு ஆர்கனைசேஷன் நண்பர்களை சுற்றி மட்டுமே ரன் ஆகிற ஒரு ஆர்கனைசேஷன் இது. ஸோ இப்போ when we take bigger steps, இப்போ 2 பிக்கர் விஷன்னா, ஒன்று we need to have a pregnancy village அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லைஃப் டைம் ட்ரீம். ஒரு ப்ரெக்னென்சி வில்லேஜ் வேறு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ப்ரெக்னென்ட் மதர் அக்ராஸ் இந்தியா வந்து தங்கி அங்கேயே குழந்தை பெற்று அப்புறம் போனோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷன். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷன் தான் இந்த ஃப்ரீ ஸ்கேன் சென்டர்.
ஏதோ ஒரு ஸ்கேன் சென்டர் செட் பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கோடி ரூபாய் மேலே செலவாகும் ஆப்ரேஷனலாக ஒரு 1 இயர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா. பட் இதுக்கான எல்லா விஷயங்களும் ஆக்சுவலாக ஒரு 70% முடிச்சிட்டோம். இப்போ இடம் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரெக்னென்ட் மதரை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற ப்ரெக்னென்ட் மதரையும் அந்த கேரோட பார்த்துக்கிறது would be a bigger support that you can do to us. That's what I could say. இன்க்ளூசிவான ஒரு ப்ரெக்னென்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு குழந்தைன்ற கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் மாறணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கே கண்ணு தெரியல நீ குழந்தை ஏன் பெற்றுக்கணும், உனக்கே கால் இல்லை நீ ஏன் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற கேள்வியை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் அட்ரஸ் பண்ணுற, நாங்கள் சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய ப்ரெக்னென்ட் மதர்கிட்ட அடிக்கடிக்கு எல்லாருமே கேட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு கேள்வியை தவிர்க்கிறது நீங்கள் எங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீப் டெல்லிங் பீப்புள் தட் சச் கைண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிஸ்டிங். உங்களுக்கு யாராச்சும் ப்ரெக்னென்ட் மதர் தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். We'll see what good thing that we can do to them. So that would be the biggest support that you can do. இன்னொன்று ஸ்கேனுக்கு போவாங்க, இங்கேருந்து ஊட்டியில் டாக்டர் எழுதுவாங்க, எழுதி திருப்பி திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு அனுப்புவாங்க, அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வருவாங்க, இன்னொரு நாள் போவாங்க, அப்படி ஸ்கேனுக்கு இன்னொரு நாளுக்கு அங்கே கொடுக்கணும். இப்போ இத்தனை நாள் ட்ராவல் போகிறாங்கன்னா போகல, ஆனால் நின்றுவாங்க, சுத்தமாக போகவே விட்டுருவாங்க. அந்த காசு கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது. ஆனால் இப்போ இது டெஸ்ட் மூலிமா சொல்கிறது என்னென்னா ஸ்கேன்லாம் வரும்போது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரிட்டிலிட்டில் லாட்ஸ் ஆர்கனைசேஷன் 95% முழுக்க இந்த சிசு மரணிப்பில்லா தேசம், இன்ஃபேன்ட் டெத் ஃப்ரீ நேஷன் அப்படின்ற அந்த ஒரு மோட்டோவில் மட்டும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிமைனிங் 5% நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுற இந்த ட்ரைபல் வில்லேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் படிக்கிறாங்களோ, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃப்ரீ டியூஷன்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் குளோபல் ஸ்கூல் க்ரோத் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரன் பண்ணுறாங்க. அரவிந்த் கிருஷ்ணன், பாலாஜி இவங்கெல்லாம். ஸோ இவங்க கூட சேர்ந்து அங்கே இருக்கிற பசங்களுக்கு லைஃப் டைம் எஜுகேஷன் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். 10 boys 10 girls. ஸோ we are providing them life time free accessibility towards education till they complete their UG. ஸோ 7th 8th படிக்கிற பசங்க அவங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான ஸ்கில் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை எக்யூப் பண்ணி அதுக்கான மொத்த ஃபினான்ஷியல் நீட்ஸையுமே குளோபல் ஸ்கூல் க்ரோத் ஃபாரமும் பிரிட்டிலிட்டில் லாட்ஸும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கீ இனிஷியேட்டிவ் ஆஃப் அஸ். ஸோ எங்கள் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து இணைஞ்சி ஒர்க் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் மதரை ரெஃபர் பண்ணணும், இல்லை டொனேட் பண்ணணும், எனி ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் எங்களோட வெப்சைட் போகிறது would be the right option. அதில் உங்களுக்கு இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். வெப்சைட் www.prettylilhearts.com. ஸோ அப்படி தான் எங்களை எல்லோரும் ரீச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்னுடைய ஃபோன் நம்பர் யார் தொடர்புக்கு வந்தாலும் எல்லாம் எனி டைம் இட்ஸ் மை பர்சனல் நம்பர் தான். ஸோ அதுக்கு யார் கால் பண்ணாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. இஃப் அட் ஆல் நீங்கள் எங்கள் கிரைட்டீரியாவில் வந்தீங்கன்னா the supports will start coming and reaching you. இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை முன்னெடுத்து ஒரு அமைப்பா, ஒரு தனி நபரா நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான ரியல் லைஃப் ஹீரோஸ் எல்லாரையுமே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. ஸோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இல்லை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு நிச்சயமாக மெயில் பண்ணுங்க, நாங்கள் உங்களை வந்து ரீச் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த மாதிரி களத்தில் ஈடுபடுற ரியல் லைஃப் ஹீரோஸ் எல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்களும் பார்க்க போறீங்க. அதுக்கு இணைந்திருங்கள் அவர்களோட. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.